கிதியோனின் கதையை நீதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 24 வரையிலான வசனங்களில் நாம் காணலாம். அங்கே நீங்கள் பார்த்தால் ஒரு பயப்படுகிற கிதியோன் இருக்கிறான். யார் அவர்? ஒரு பயப்படுகிற கிதியோன். பாருங்க, அந்த நீதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். யெகோவாவின் தூதர் அவருக்கு தோன்றினார். பராக்கிரமம் கொண்ட வல்லவனே, யெகோவா உனக்கு துணையாக இருக்கிறார். யெகோவா உனக்கு துணையாக இருக்கிறார். அப்படியா? அடுத்தது கிதியோன், என் மனதை அறிந்தவரே, யெகோவா நமக்கு துணையாக இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு எப்படி நடந்தது? யெகோவா எகிப்திலிருந்து எங்களை அழைத்து வந்தார் என்று சொல்வதாய் எங்கள் பிதா எங்களுக்கு விளக்கிய அவர் செய்த அதிசய செயல்கள் அனைத்தும் எங்கே போனது? யெகோவா எங்களை விட்டுவிட்டு மித்யானியரின் கையில் எங்களை ஒப்படைத்தார் என்று அவனிடம் சொன்னான். பாருங்கள், இங்கே இந்த கிதியோன் மிகவும் பயப்படுகிறவன் என்று சொல்வது அந்த ஊரில், அதாவது குறிப்பிட்ட அந்த கிராமத்தில் அல்லது நகரத்தில் வசிப்பவர்களில் எவர் ஒருவர் அச்சத்தால் பீடிக்கப்பட்டு பயத்தின் பிடியில் சிக்கி தனது அன்றாட வாழ்க்கையில் கூட நிம்மதியற்று ஒவ்வொரு கணமும் ஒருவித பதட்டத்துடனும் எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற தன்மையுடனும் தனது பாதுகாப்பை பற்றிய கவலையுடனும் மற்றவர்களின் பார்வையில் ஒருவித பலவீனமானவராக தோன்றி தனது மனதிற்குள்ளேயே ஒருவித போராட்டத்தை அனுபவித்து வெளிப்படையாக தனது பயத்தை வெளிப்படுத்த முடியாமல் ஆனால் உள்ளுக்குள் பெரும் அச்சத்துடன் வாழ்பவர் யார் என்பதை கண்டறிவது மிகவும் சவாலானது. இந்த பயம் என்பது வெறும் ஒரு சிறிய அச்சமாக இல்லாமல் ஒரு ஆழமான வேரூன்றிய பயமாக இருக்கலாம். அது சமூக பயமாகவோ பொருளாதார பயமாகவோ அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பை பற்றிய பயமாகவோ இருக்கலாம். இத்தகைய பயம் ஒருவரின் ஆளுமையையும் சமூக உறவுகளையும் ஏன் அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் கூட பாதிக்கக்கூடியது. எனவே அந்த குறிப்பிட்ட ஊரில் இத்தகைய ஆழமான பயத்துடன் வாழும் நபர் யார் என்பதை கண்டறிவது, அவர்களின் மனநிலையை புரிந்து கொள்வது மற்றும் அவர்களுக்கு உதவ முயற்சிப்பது என்பது ஒரு முக்கியமான சமூக பணியாகும். இந்த பயம் ஒரு தனிப்பட்ட நபரின் பிரச்சனையாக மட்டுமில்லாமல் சமூகத்தின் ஒட்டுமொத்த மனநிலையையும் பிரதிபலிக்கலாம். ஆகையால் அந்த ஊரில் இத்தகைய பயத்தால் பீடிக்கப்பட்ட அச்சத்தால் உறைந்திருக்கும் அந்த நபர் யார் என்பதை கண்டறிவது ஒரு சமூக ஆய்வாகவும் மனித மனதின் ஆழமான உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ஒரு முயற்சியாகவும் அமையும். இது ஒரு எளிய கேள்வி அல்ல, மாறாக மனித உளவியலின் சிக்கலான தன்மையையும் சமூகத்தின் மறைக்கப்பட்ட பக்கங்களையும் வெளிக்கொணரும் ஒரு ஆழமான கேள்வியாகும். அந்த ஊரில் இந்த பயத்தின் நிழலில் வாழும் அந்த நபர் யார் என்பதை கண்டறிவது ஒரு சமூகத்தின் ஆரோக்கியத்தையும் அதன் குடிமக்களின் மனநலத்தையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு முதல் படியாகும்.